தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அப்ப கேது, சுக்கிரன், சூரியன் உங்க ஜாதகத்துல பலமாவே இருக்கும். அதிகார தோரணையான ஒரு பேச்சு, கம்பீர தோற்றங்கள் உடைய ஒரு ஜாதகமும் கூட. ஒரு கட்ட கால வயசுக்கு மேல ஏமாந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையும் ஜீரோல தான் வந்துடும். என்னதான் நீங்க மாமியார் மேல பாசம் காட்டினா கூட அவங்க உங்க மேல பாசம் காட்ட மாட்டாங்க. ஏமாற்றம் தடுமாற்றம் இல்லாம உங்க ஜாதகம் வந்தாவே நீங்க உச்ச நிலைமைக்கு போயிடுவீங்க. 40 வயசுல இருந்து ஒரு 55 வயசுக்கு மேல சொந்தம் பந்தமே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு துஷ்பிரயோகம் பண்ணுவோம். நீங்க சம்பாதிக்கிறது கணவனுக்கு உங்க மேல வெறுப்புகள் வரும். உங்க மேல சந்தேகமே படுவாரு. அப்படி இருந்தும் தான் பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையை அரவணைச்சு வாழ்ந்து தான் குலதெய்வத்துடைய அமைப்பை நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய தருணம் உங்க ஜாதகத்துல உண்டு. ஒரே வீட்டுக்குள்ள இருந்து தன்னந்தனியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணமும் உங்க ஜாதகத்துல உண்டு. அனுசரிச்சு போங்க. அகமகிழ்ந்து வாழக்கூடிய தருணம் உண்டு. தனுசு ராசி குருவுடைய ராசி. குரு பலன் உங்களுக்கு எப்பயுமே இருக்குதுங்க. இந்த பாதம், இந்த கை, இந்த கண் தடம், இந்த மூச்சு காத்து எந்த வீட்டில் படுதோ அந்த வீடு உங்களுக்கு சுபிக்ஷம் அடையும். குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வேலைக்கிழமையில ஒரு நாள் போங்க, இல்லைனா வடபழனி முருகன் கோயிலுக்கு வேலைக்கிழமையில போங்க. ஏதாவது ஒரு தினத்துல வடபழனி கோயிலை போயிட்டு முறையான வழிமுறை பண்ணா உங்க வாழ்க்கையில தலை கூட சாயாது. சிவாய் நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி, கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையின் மறுபக்க ரகசியமும் உங்க வாழ்க்கை வரலாறும் இப்ப சொல்ல போறேன். தெளிவா கேட்டுக்குங்க. பெண்களுடைய தன்மை, குணாதிசைகள், உங்க வாழ்க்கை வயசு ஒரு 15 இயர்ஸ்க்கு 30, 45, 55 வயசு வரைக்கும் நீங்க என்னென்ன பிரச்சனைகள்ல வரப்போறீங்க, எப்ப யோகம் வரப்போகுது, என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறீங்க கேட்கறத தெளிவா சொல்றேன். இந்த பதிவு பெண்களுக்கு மட்டும்தான் இல்ல, பெண்களுடைய ஜாதகத்துடைய தன்மை. தெளிவான வழிபாடுகளும் சொல்லுவேன். அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க பெண்கள் மேஷ முதல் மீன ராசி உள்ள பெண்கள் யோகங்கள் அடைஞ்சு தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுக்குவாங்க. சிவாய நம. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். 3 நட்சத்திர பாதங்கள் பலமா இருக்கு. தனுசு ராசி மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். அப்ப கேது, சுக்கிரன், சூரியன் உங்க ஜாதகத்துல பலமாவே இருக்கு. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் வீட்டுல தான் சுக்கிர பகவான் அடிமையா இருக்காரு. கேது பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும். அதிகார தோரணையான ஒரு பேச்சு, கம்பீர தோற்றங்கள் உடைய ஒரு ஜாதகமும் கூட. பொதுவா குருக்கும் சுக்கிரனுக்கும் ஆவாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சுக்கிரன் சொல்லக்கூடியது மோக பார்வையில தான் நீங்க இருப்பீங்க. தெளிவான அமைப்புல அந்த டீனேஜை நீங்க பீட் பண்ணிட்டீங்கன்னா, 19 வயசை பீட் பண்ணிட்டா உங்க வாழ்க்கை குருவின் தன்மை இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலை இருக்கும், அதிகார தோரணையான வேலை இருக்கும், ஆண்டவனுடைய அனுகிரகத்துல நல்ல ஒரு என்ஜினியரா கூட வரக்கூடிய நேரம் உண்டு. நீங்களும் சித்தர் ஜாதகம், சிஸ்டர் ஜாதகம், கன்னியாஸ்திரி ஜாதகம் ஒரு கட்ட கால வயசுக்கு மேல ஏமாந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையும் ஜீரோல தான் வந்துடும். ஆனா சீக்கிரத்துல கல்யாணம் முடிச்சு தான் பிள்ளை குட்டிங்களை பார்த்து அரவணைச்சு அன்பா பண்பா வாழக்கூடிய நேரம் உண்டு. ஆனா ஒரு கட்ட காலத்துல உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் மாமியார் சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆவாது. என்னதான் நீங்க மாமியார் மேல பாசம் காட்டினா கூட அவங்க உங்க மேல பாசம் காட்ட மாட்டாங்க. இது விதியினுடைய தன்மையும் கூட. ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வந்து இருந்த இடத்துல இருந்தே அதை செய் இதை செய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு கேட்குற தோரணை, அந்த கம்பீர தோரணெல்லாம் உங்க ஜாதகத்துல உண்டு. மாற்றமே ஏற்படும், தெளிவான அமைப்பு ஏற்படும், பக்குவங்கள் அடையக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு. மேன்மை அடைஞ்சு தெளிவான அமைப்பு உங்க ஜாதகத்துல கிடைக்கக்கூடிய நேரங்காலங்களை நம்மளைத்தான் பயன்படுத்திக்கணும். ஏமாற்றம் மட்டும் வரக்கூடாது. ஏமாற்றம் தடுமாற்றம் இல்லாம உங்க ஜாதகம் வந்தாவே நீங்க உச்ச நிலைமைக்கு போயிடுவீங்க. தனுசு ராசிக்குள்ள குரு பகவானா இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல கடந்த ஒரு 5-6 வருஷ காலமாவே இடையூறலையும் சந்திப்பீங்க. 40 வயசை தாண்டிட்டாவே நீங்க உங்க உடம்பு ஆரோக்கியத்தை பார்க்கணும். உங்களுக்கு மனச்சிக்கல் வரும்,
அது தேவையில்லாத இடையூறுலையும் உண்டு பண்ணும். 40 வயசுல இருந்து ஒரு 55 வயசுக்கு மேல சொந்தம் பந்தமே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, சூனியம் கூட பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க தட்டி தடவிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துல கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கு. அது உங்க முன்னோர், அம்மா வழி முன்னோர். அம்மா அப்பா மேலேயும் ஒரு கட்ட பாசங்கள் இருக்கும். அவங்களுடைய தன்மையை பிடிச்சிக்கிட்டு போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையிலே தெளிவா இருப்பீங்க. அரசியல்ல மூக்க நுழைக்கணும்னு சொல்லக்கூடிய தருணங்கள்லாம் வரும். அதுலேயும் யோகங்கள் வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. அனுசரித்து போய்க்கிங்க. உங்களுடைய கணவனுக்கு மேலே நீங்கள் தான் சம்பாதிப்பீங்க. நீங்கள் சம்பாதிக்கிறது கணவனுக்கு உங்கள் மேலே வெறுப்புகள் வரும். உங்கள் மேலே சந்தேகமே படுவார். அப்படி இருந்தும் தான் பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையை அரவணைச்சு வாழ்ந்து தான் குலதெய்வத்துடைய அமைப்பை நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தருணம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. பாதி ஜாதகம் கணவனும் மனைவிக்கும் இடையூறுலத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். விலகி இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. விட்டு இருக்குது விலகி போய் விலகி தான் போகக்கூடாது. ஆண் ஒரு பக்கம் பொண்ணொரு பக்கம் இருந்தால் அது ஒரு ஒன்றும் விலகு கிடையாது. ஒரே வீட்டுக்குள்ளேருந்து தன்னந்தனியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. அனுசரித்து போங்க. அகமகிழ்ந்து வாழக்கூடிய தருணம் உண்டு. ஏமாற்றங்கள் அடையாதீங்க. ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு பக்குவத்தை எதுவும் கொண்டு போய்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் கிடைக்கணும், தெளிவான அமைப்பு கிடைக்கணும். தனுசு ராசி குருவுடைய ராசி. குரு பலன் உங்களுக்கு எப்பயுமே இருக்குதுங்க. இந்த பாதம், இந்த கை, இந்த கண் தடம், இந்த மூச்சு காற்று எந்த வீட்டில் படுதோ அந்த வீடு உங்களுக்கு சுபிக்ஷம் அடையும். கவனமாக இருக்கணும். லைஃப்பை ருசிச்சு வாழுங்க. நீ கஷ்டப்பட்ட ஜாதகம், நஷ்டப்பட்ட ஜாதகம். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு கட்ட காலம் 35-40 வயசுக்கு மேலே தான் சாதனை அடையக்கூடிய ஒரு காலங்கள் இருக்குது. சோதனைகளே வரும், சாதனைகள் வரக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல தெளிவான அமைப்பில் பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு தான் வாழ்க்கை நெறிமுறைகளை முறையான அமைப்பு கொண்டு வந்தால் தான் உங்கள் வாழ்க்கை தெளிவாகும். இல்லைனா தடுமாற்றம் வந்தாலே ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வேலைக்கிழமையில் ஒரு நாள் போங்க, இல்லைனா வடபழனி முருகன் கோயிலுக்கு வேலைக்கிழமையில் போங்க. ஏதாவது ஒரு தினத்தில் வடபழனி கோயிலை போயிட்டு முறையான வழிமுறை பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் தலை கூட சாயாது. சூப்பராக வாழுவீங்க. தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனை வேண்டி சிவாய நம. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி, கேஜிஎஃப். என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வரும்போது 3 எலுமிச்சம்பழம், 15 ரூபா வெத்தலை, 10 ரூபா கழிப்பாக்கு, ஜாதகம் பார்க்க 500 ரூபா தான். வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன குறை, நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறத எம்பெருமான் அருளால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சிவாய நம.